கிறிஸ்துமஸ் எப்போதும் போல வருகிறது. விளக்குகள், பரிசுகள் மற்றும் கொண்டாட்டங்களின் உலகம். But who remembers its true meaning? ಎಲ್ಲರಿಗೂ ಗಿಫ್ಟ್ ಇರುಕ್ಕು. ನಮ್ಮ ಮತ್ತಿರಿ ಆಳುங்களுக்கும் கிறிஸ்மஸ் கெதாயத்து போல. சிலருக்கு கிறிஸ்துமஸ் அதிகம் பற்றியது அல்ல, அது நம்பிக்கையை பற்றியது மட்டுமே. இயேசுவே, எனக்கு பொம்மைகளோ பரிசுகளோ வேண்டாம். தயவு செய்து என் அம்மா மீண்டும் சிரிக்கட்டும். அதுதான் என் ஒரே கிறிஸ்துமஸ் ஆசை. அம்மா அப்படியே அந்த அமைதியான புனிதமான இரவில் கடவுள் உலகிற்கு தனது மிகப்பெரிய பரிசை வழங்கினார். தங்கத்தால் மூடப்படவில்லை, ஆனால் அன்பால் மூடப்பட்டுள்ளது. வணக்கம் அம்மா, கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். இது உங்களுக்காக. தயவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள். ரொம்ப நன்றிங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் இன்று கடவுளின் அன்பை பகிர விரும்பினோம். நன்றி. கடவுள் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பார், என்ன கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று. அம்மா, நான் இதை திறக்கலாமா? அன்பான இதயம் கொண்ட ஒரு பையனுக்கு. நன்றி இயேசுவே. கிறிஸ்துமஸின் உண்மை நாம் பெறுவது அல்ல, அது நமக்காக கொடுக்கப்பட்டவரை பற்றியது. தேவன் உலகத்தை இவ்வளவாய் நேசித்தார், அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தார்.